என்னோட ஜாதகத்தை கேட்டீங்களே, நீங்க பிரசங்கம் பாக்குறதுல பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறதுன்னு எல்லாத்தையும் அப்படியே சொல்லுவீங்கன்னு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. நீங்க இந்த ஜாதகத்தை பார்த்து என் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லணும். குடுமா? அம்மா தாயே, துர்காங்கிற இந்த ஜாதகத்துக்கு ஒரு உயிர்கண்டம் வந்திருக்கணுமே. ஆனா அந்த உயிர்கண்டத்தில இருந்து இப்ப தப்பி பிழைச்சி மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. சரியா சொன்னீங்க ஐயா. உண்மையிலேயே நான் மறுபிறவி எடுத்துதான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தவளா இருப்பேன். எல்லாரும் என்ன மிரட்டுவாங்க, திட்டுவாங்க. ஆனா இப்ப எனக்கு யார பார்த்தும் பயம் இல்லை. யாராலையும் என்னை திட்ட முடியாது. அதனால நான் மறுபிறவி எடுத்துதான் வந்து நிக்கிறேன். அப்போ இவ துர்கா தானா? மறுபிறவியா? இவ கொடுத்தது கனகா ஜாதகமா இல்ல துர்கா ஜாதகமா? ஆனா இவர் துர்காவோட ஜாதகம் தானே சொல்றாரு. அப்ப துர்கா எங்கேயோ உயிரோட இருக்காளா? குழப்பத்துல இருக்கிற நம்மள தெளிவுபடுத்துவாருன்னு பார்த்தா நம்மள இன்னும் குழப்புறாரே. இனி எந்த கவலையும் வேணாம். இந்த ஜாதகத்துக்கு இதுக்கு மேல எந்த கண்டமும் கிடையாது. இனி உன்னோட சொல் தான் எடுபடும். நடக்க போறது உன்னோட ஆட்சி தான். உன்னை யாராலையும் நெருங்க முடியாது.